உங்களோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்ளிகேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க எடுக்க வேண்டிய கோர்ஸ் தான் பிஎஸ்சி சைபர் செக்யூரிட்டி வித் கிளவுட் கம்ப்யூட்டிங். இதுல சைபர் செக்யூரிட்டி பத்தி ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியாச்சு. அதை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கோம், போய் செக் பண்ணிக்கோங்க. பிசிக்கலா நம்ம ஸ்டோரேஜுக்கு பென் டிரைவ், எஸ்டி கார்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணுவோம். அதே நம்ம இன்டர்நெட் மூலியமா ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்றதுக்கு தான் இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஆப்ஸ், டேட்டா, சர்வீஸ்னு எல்லாமே இன்டர்நெட் மூலியமா தான் நம்ம ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்தது இதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ். நம்ம ஒரு 64 GB பென் டிரைவ் வாங்கணும்னா 500 ஆகுதுன்னா அதே இதை கிளவுட் ஸ்டோரேஜாக வாங்கும்போது நம்மளுக்கு ஒரு 100 rupees தான் ஆகும். அடுத்தது டிசாஸ்டர் ரெக்கவரி. நம்ம ஃபிசிக்கல் ஸ்டோரேஜ் சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது அதில் ஏதாவது ஒன்று உடஞ்சதுன்னா அதில் ஏதோ பிரச்சனை வரும், அதெல்லாம் டேட்டாஸ் நம்ம ரெக்கவர் பண்ண முடியாது. அதே கிளவுட் ஸ்டோரேஜ்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளால் ஈஸியாகவே ரெக்கவர் பண்ணிக்க முடியும். நீங்கள் இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா 12th மேக்ஸ் இருக்கிற குரூப் எடுத்து படிச்சிருக்கணும். இல்லை ப்ரோ நான் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்து படிச்சுட்டு இருக்கேன், நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிற ஸ்டூடெண்ட் ஆனீங்கன்னா 6 to 1 year சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராமை கூட நீங்கள் எடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். தென் இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா கிளவுட் கம்ப்யூட்டிங் இன்ஜினியர், சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட், நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர், சாஃப்ட்வேர் டெவலப்பர், டேட்டா அனாலிசிஸ்ட் இந்த மாதிரியான ஜாப் ரோல் எல்லாமே உங்களால் பண்ண முடியும். அப்படியே இதுக்கு சேலரின்னு பார்த்தோன்னா மினிமம் 4 LPA ஸ்டார்ட் ஆகி அப் டு உங்களுக்கு 12 LPA வரைக்குமே கிடைக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி மோர் கரியர் ரிலேட்டடான வீடியோக்கு நம்ம GST பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.